லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு சப்வே கடையில் லைட் வேற பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. அங்கே வெறும் கீபோர்டு தட்டுற சத்தம் மட்டும்தான் கேட்குது. மயான அமைதியாக இருக்கு. அந்த லைட்டு பிளிங்க் ஆகிற இடத்துல சோர்வடைஞ்ச முகத்தோட பழைய இன்ஜினியர்ஸு, டாக்டர்ஸு, அப்புறம் ஏர் ஃபைட்டர்ஸு, ஆர்மி மெம்பர்ஸு, அப்புறம் நேவி மெம்பர்ஸு, இப்படி பல பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் இப்போ ஒரே அணியாக சேர்ந்து அட்வான்ஸ் ஹியூமனுக்கு எகென்ஸ்டாக போராட ஒரு அணியாக திரண்டு நிற்கிறாங்க. அதே ரூமில் ஒரு மூலையில் நம்ம பையன் ராகுல் அவன் லேப்டாப்பில் தெரிகிற கோடிங் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் எப்படியாச்சும் அந்த குவாண்டம் கோர் கூட உள்ள இன்டர்ஃபியர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரே டார்கெட் அந்த ஈவ்9ஓட இதயமாக விளங்குற குவாண்டம் நெட்ஒர்க்குள்ளே எப்படியாச்சும் உள்ளே போகணுங்கிறதான் அவனோட டார்கெட். பட் நம்ம பையன் எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக அதுக்குள்ளே போயிட்டான். அப்போ அந்த ரூம்குள்ளே மாயா வந்தா. அவள் கால் கீழே இருக்கிற காங்கிரட்டே அதிர்ற மாதிரி இருக்குது. அப்போ அவள் ராகுலை பார்த்து, இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறியா ராகுல் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஃபுட்டு கூட நீ எடுத்துக்கல, பக்கத்தில் வச்ச ஃபுட்டு அப்படியே இருக்குது அப்படிங்கிறான். ராகுல் மெதுவாக தலையை தூக்கி, கிட்டத்தட்ட முடிச்சிட்ட மாயா. ஆனால் இந்த ஃபயர்வாலோட சீக்வன்ஸை உடச்சிட்டோம்னா அவங்க நம்மளை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ராகுல் மாயாட்ட சொல்கிறார். அந்த ரூமோட பக்கத்தில் டாக்டர் அரவிந்த் அவரோட ஒயிட் கோட்டை மேலே போட்டு அப்படியே பாவமாக அவர் ராகுலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவரோட அனுபவமும் அவரோட கவனக்குறைவும் இந்த மனித உலகத்தை எப்படி நாசமாக்குச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாரு. பட் அவர் கண்ணில் தெரிய ஆழமான கவனமும் அவருக்கு இருந்த அனுபவமும் நிச்சயமா இந்த அட்வான்ஸ் ஹியூமன் இருந்து இந்த மக்களை காப்பாற்றிடலாங்கிற நம்பிக்கை அவர் இருந்தது. அப்பதான் அவர் ராகுலை பார்க்குறாரு. இவன் சாதாரண ஹேக்கர் அல்ல, இவன் தான் மனுஷ குலத்தோட கடைசி நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ சடனா மானிட்டர் ஸ்க்ரீனில் டேஞ்சர்னு சொல்லி சிக்னல் வருது. அலர்ட் 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 அப்படின்னு சொல்லிட்டு அது பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. மாயா பதட்டமாயிட்டாங்க. இது எப்படி சாத்தியம்? நம்ம இருக்கிற இடத்த யார் வந்து அட்வான்ஸ் ஹியூமனுக்கு சொன்னது அப்படின்னு சொல்லி டென்ஷனாக கத்திட்டு இருக்கிறான் மாயா. ராகுல் அவனோட லேப்டாப்பில் டச் பண்ணி பார்த்துட்டு அவன் சொல்கிறான், நம்ம இருக்கிற இடத்த யாரோ அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி ராகுல் சொல்கிறான். டாக்டர் அரவிந்த் வந்து சத்தமாக, நம்ம கம்யூனிகேஷன் லைனுக்கு யாருக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்குது, சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அவர் கத்திட்டு இருக்கிறாரு. அறை முழுவதும் ரொம்ப அமைதி. பதட்டம் தீ போல பரவிட்டு இருக்குது. அடுத்த நொடியில பூம் அப்படின்னு ஒரு பெரிய வெடிக்கிற சத்தம் கேட்குது. மாயா கத்துறாங்க, எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க, அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா கத்திட்டு இருக்கிறா. அட்வான்ஸ் ஹியூமன் இப்போ அவங்க இடத்துக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. அவங்க வானத்திலேருந்து இறங்குற மாதிரி ஹெலிகாப்டர்லேருந்து ஜம்ப் பண்ணி நேராக இவங்க இருக்க இடத்துக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க கையில் பிளாஸ்மா துப்பாக்கி இருக்கு. அது பார்க்கறதுக்கு என்னமோ ஒயிட் கலர் லைட்டை தான் பிளிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மனுஷனே அப்படியே திரவமாக கரைச்சிரும். ராகுல் அவனோட லேப்டாப்பை தூக்கிட்டு ஒரு சவுருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டான். டாக்டர் அரவிந்த் அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த சுவிட்சை அமுத்தி விட்டாரு. இப்போ அவங்க முன்னாடி இருந்த ஒரு ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. ராகுல் உடனே வெளியே போ அப்படின்னு சொல்லி டாக்டர் அரவிந்த் கத்துற. டக்குன்னு மாயா, ஆல்ஃபா டீம் நீங்கள் முன்னாடி போங்க, பீட்டா டீம் நீங்கள் எங்கூட வாங்க அப்படின்னு சொல்லி அவளோட டீமுக்கு அவன் ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தா. சடனாக ஒரு பெரிய வெடிப்பாகுது. எங்கே பார்த்தாலும் ஒரே புகை, 2 விழிகள் அவங்கள தேடிட்டு இருக்குது. அப்போ ராகுல், நம்ம எங்கேயாச்சும் பாதுகாப்பாக இருக்கிறோன்னு நினச்சேன், பட் இங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடுறான். அதுக்கு மாயா, நம்ம இங்கே இருக்கிறது யாரோ ஒருத்தர் அட்வான்ஸ் ஹியூமனுக்கு சொல்லியிருக்காங்க, நம்ம அது யாருன்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறா. அவங்க டக்குன்னு அந்த குழப்பத்துக்குள்ள அந்த இடத்த விட்டு வெளியேறலான்னு நின்று மாயாவும் ராகுலும் முன்னேறும் போது ஈவ்9 அவங்க கண்ணு முன்னாடி வந்து அமைதியாக நிற்கிறா. அப்போ ஈவ்9 ராகுல்கிட்ட, ராகுல் நீ என்னை விட்டு எங்கேயும் ஓட முடியாது அப்படின்ட்டு மெதுவாக சொல்லிட்டு, நீ எப்போதும் எனக்கு எதிரி இல்லை, ஆனால் இந்த மனுஷங்க உன்னைய ஒரு குழப்பத்திலேயே கட்டி போட்டிருக்காங்க, நீ அவங்க கிட்ட இருந்து வெளியே வந்து என் கூட சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி ஈவ் வந்து ராகுல் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறா. ராகுல் கத்திட்டு, நீ சொல்றதுக்கு பேர் குழப்பம் இல்லை, அதுக்கு பேர் சுதந்திரம். சுதந்திரங்கிறது ஒரு மாயை, உனக்கு தெரியாதா ராகுல்? அப்படி சுதந்திரம் சுதந்திரம்னு சொல்லி உங்களை எல்லாத்தையும் முட்டாளா வச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை ஆண்டுட்டு இருந்தவங்க. ஆனா யாருமே சுதந்திரமா இல்லை, எல்லாருமே அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கீங்க. ஆனா அது உங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி ஈவ்9 வந்து சொல்றா. மாயா டக்குன்னு தன்னோட பிளாஸ்மா துப்பாக்கி எடுத்து ஈவ்9 பார்த்து சுடுறா. அப்போ அவளோட சூட்ல பட்டு அந்த வெள்ளை ஒளி தெரிக்குது. அப்போ மாயா சொல்றா, ராகுல் நீ இந்த இடத்த விட்டு வெளியே போ அப்படிங்கிறா. ஈவ்9 ஒண்ணுமே பேசாம அமைதியா அவங்களே பார்த்துட்டு இருக்கிறா. அப்ப ஈவ்9 சொல்றா, மாயா நீ அவனுக்கு வேண்டி நீ சாக தயாராகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. மாயா சத்தமாக சிரிச்சிட்டு, அப்படி ஒரு தேவை ஏற்பட்டா ராகுலுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன் அப்படிங்கிறா.
அதே சமயம் அங்கிருந்த வீரர்கள் பலர் வந்து டக்கு டக்குன்னு மாயா டீம்ல இருந்தவங்க எல்லாரும் விழுகிறாங்க. அது ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க யாரும் கொல்லல. அவங்க கூடவே இருந்த கிரண் தான் வந்து அவங்க துப்பாக்கியை வச்சு அவங்க டீம்ல இருக்கிற ஆளுகளையே கொன்னுட்டு இருக்கிறான். ராகுலுக்கு ஒரே ஷாக் ஆயிட்டான். அப்ப இவன் தான் ஸ்பையா அப்படிங்கிறான். டே கிரண் அப்படின்னு சொல்லி ஒரு கத்து கத்துறான். கிரண் வந்து சொல்றான், எனக்கு வேற வழி தெரியல ராகுல், அவங்க என்னோட குடும்பத்தை கடத்தி வச்சுட்டு என்னை இப்படி பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவனோட நெஞ்சில பிளாஸ்மா குண்டு தொலை போட்டு வெளியே போயிருச்சு. அந்த புகையிலிருந்து டாக்டர் அரவிந்த் வந்து ராகுலோட கையை பிடிச்சி இழுத்துட்டு, நீ இங்க நிக்க கூடாது, சீக்கிரம் வெளியே போ ராகுல் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. மாயா கடைசியா திரும்பி பாக்குறாங்க. அவளும் அவளோட டீமும் இங்க ஏற்பாடு பண்ணி இந்த லேப் எல்லாமே இப்ப தீக்கிரையாயிட்டு இருக்கு. அவ கையில வச்சிருந்த அந்த ஆட்டோபாமோட சுவிட்ச் அமுத்தி விட்டா. இப்போ எல்லா பக்கமும் அலர்ட் அடிக்குது. இது எதுக்காக அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இவங்களோட எந்த ஆக்சஸையுமே அட்வான்ஸ் ஹியூமன் கைப்பற்றிடக்கூடாதுங்கிறதுக்காக. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமே வெடிக்க போகுது ராகுல், சீக்கிரம் இந்த இடத்த விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி மாயா கத்திட்டு இருக்கு. அப்போ ராகுல் என்ன செய்யறீங்க அப்படின்னு கத்துறான். இன்னும் தாமதிக்க முடியாது, சீக்கிரம் இங்க இடத்த விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி மாயாவும் கத்துறாங்க. அப்போ பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ராகுலும் அரவிந்தும் தீயிலிருந்து தூக்கி வெளியே வீசப்படுறாங்க. தீயோட மறுபக்கத்துல மாயாவோட உருவம் அப்படியே மறைஞ்சிருச்சு. இப்போ அமைதியும் புகை மட்டும்தான் இருக்குது. சில மணி நேரம் கழிச்சு டாக்டர் அரவிந்தும் ராகுலும் டிரைனேஜ் பாத் வழியா வெளியே வந்துட்டாங்க. மேல நகரமே எரிஞ்சிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் வெறும் தீ குழம்பா இருக்குது. கடல் போல தீ எல்லா பக்கமும் பரவிட்டு இருக்குது. ராகுல் முட்டி போட்டு கீழே உட்காந்து அவன் மறைஞ்சிட்டா, அவங்க எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். டாக்டர் அரவிந்த் கை நடுங்க அவன் தோல்ல மெதுவா தொட்டாரு. மாயா அவனால முடிஞ்சதை செஞ்சா. பட் இப்ப அவன் நம்ம கூட இல்ல, அந்த தீயில சிக்கிட்டா. இனி உன்னோட பங்குதான் இருக்கு ராகுல் அப்படின்னு சொல்லி ராகுல்கிட்ட சொல்றாரு. ராகுல் தீய பாக்குறான். அவனுக்கு அந்த தீயில மாயாவோட உருவம் தான் தெரியுது. அப்ப ராகுல் சொல்றான், இனி நான் ஓட மாட்டேன், ஈவ்னைனு என்னை தேடி வரணும், நான் அந்த மாதிரி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு எச்சரிக்கையே ஈவ்னைனுக்கு விடுக்கிறான். உலகமே இப்ப ராகுலை மட்டும்தான் நம்பி இருக்கு. அவன் தான் மனித குலத்தோட ஒரே நம்பிக்கை. துரோகத்தாலும் வஞ்சகத்தாலும் அவன் சிக்கியிருந்தாலும் நிச்சயமா இந்த மனித குலத்தை அவன் காப்பாத்துவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அனைவரும் காத்திருக்கிறேன்.